பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். உங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து உங்களை நேர்த்தியாக செம்மையான வழியில் நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். பிதாவாகிய தேவனுடைய நாம மகிமைப்படும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களில் பலத்த கிரியைகளை செய்ய இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறார். உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று பிரசங்கி 3:11 நான் வாசிக்கின்றேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே நன்மை செய்கிறதுல அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் உலகத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது, பிசாசிற்கு அடிமையாக இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை இமைப்பொழுது கைவிட்டார். குடும்பத்திலே எல்லா நன்மைகளும் எனக்கு நிறைவாக இருந்தது. 30 வயதிற்குள்ளாக சொந்த வீடு, வாகனம், ஒரு மகன் ஒரு மகளை கொடுத்து என் குடும்பத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். நான் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு முகாந்தரமும் இல்லை. ஏனென்று சொன்னால் எல்லா நிறைவும் காணப்பட்டது. பண தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருந்தது. நான் எனவே தான் உலகத்திற்குள்ளாக சென்று சினிமா பைத்தியமாக, சினிமாவிற்கு அடிமையாக இருந்து பாவத்தின் பிடியிலே சிக்கி கிடந்தேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை தேட மனமில்லை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் அறிந்திருந்த பொழுதிலும் பெயர் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு ஊழியருக்கு மகனாக பிறந்த பொழுதிலும் என்னை ஊழியத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அழைத்தார் என்று சொல்லி அறிந்திருந்தும் துணிகரமாக தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகிச் செல்லுவதையே நான் வாடிக்கையாக கொண்டிருந்தேன். என்னை போல இன்றைக்கும் அநேகர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஞானஸ்நானம் பெற்றும் இயேசுவை அறிந்திருந்தும் இரட்சகர் அவர் ஒருவரே, பரிசுத்தமில்லாமல் அவரை தரிசிக்க முடியாது என்று சொல்லி அறிந்திருந்தும் உலகத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீங்களா? அன்பில்லாத ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? சுயநலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாற்றத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த சத்தியத்திற்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்பி ஒரு 20 நிமிடம் என் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் வரணும், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக சகலத்தை செய்து முடிக்கணும், எல்லா நிறைவும் இருந்து என் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை, பரிசுத்த உணர்வு இல்லை என்று சொல்லி ஒரு வேளை அங்கலாய்ப்போடு கூட இந்த நிலைமையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் நரகத்திற்கு தான் போவேன் என்று சொல்லி ஒரு வேளை இருதயத்திலே அவிவிசுவாசத்தோடு கூட எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற தன்மையில் ஒரு நிலைமையிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்திற்கு செவி கொடுங்கள். ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். இனிமேலும் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் யாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். என்னுடைய பாவ சூழ்நிலையிலே, நான் பாவத்திலே புரண்டு கிடந்த வேளையில் அலுவலகத்திற்கு போகும்பொழுது வரும்பொழுது மட்டும்தான் பைக்கில் ஒரு நிமிஷம் ஜெபிப்பேன். அது என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து வருகிறார், உலகத்தின் முடிவு வந்துவிட்டது என்று சொல்லி அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் நரகத்திற்கு தான் போவேன். என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, பரிசுத்தம் இல்லாமல் உங்களை தரிசிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு எல்லா வசனமும் தெரியும். ஆனாலும் என்னால் முடியல. நீங்கள் ஏதாவது செய்து என்ன உங்கள் பக்கமாக எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி நான் ஜெபித்தேன்.
பைக்கில் அலுவலகத்திற்கு போகும்பொழுது வரும்பொழுது ஜெபித்த அந்த ஜெபத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஒரு மனுஷன் மாம்சத்திலே பலவீனம் உள்ளவன், ஆவிலே உற்சாகம் உள்ளவன், மாம்சமும் பலவீனம் உள்ளது. அந்த மாம்சம் உலகத்திற்குள்ளாக அவனை இழுத்துச் செல்லும். எனவே தான் உலகத்திற்குள்ளாக இருக்கின்ற நான் உலகத்தில் உள்ளவைகளுக்குள் போகாமல் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிருக்கணும், அவருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கணும். தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ய போகிற காரியங்களை நம்மால் ஆராய்ந்து முடியாது, அவைகளை கண்டுபிடிக்க முடியாது, என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. அதே போலத்தான் என்னால் முடியலன்னு சொல்லி நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். இன்றைக்கும் அநேகர் நினைப்பார்கள், நான் வேதம் வாசிக்கிறேன், ஒழுங்காக ஆலயம் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறேன், நான் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் நமக்கே தெரியாமல் சில தவறுகளை நாம் செய்து கொண்டிருப்போம். எனவே நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்ந்தவர்களாக நான் நிற்கிறேன் என்று சொல்லி நினைக்காமல், இயேசு கிறிஸ்துவே என்னை பரிசுத்தமாக்குகிறவர், அவரே என்னை தம்முடைய வார்த்தை அனுப்பி பரிசுத்தமாக்குகிறவர் என்று சொல்லி விசுவாசித்து நம்பி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே என்னை பாவங்களற கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் அற்புதங்களை செய்வார், நம்மை மாற்றுவார். என்னுடைய ஜெபமும் ஒரே மாதத்தில் கேட்கப்பட்டது. எப்படி கேட்கப்பட்டது என்று சொன்னால், எனக்கு இப்படி சம்பவிக்கும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கவில்லை. எதையாவது செய்து மாற்றிக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் எனக்கு விரோதமாக சிலரை எழும்ப அனுமதித்தார். எங்களை நேசித்த குடும்பங்கள் கூட வெறுக்க தொடங்கினார்கள். எங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியங்களை வைத்தார்கள். குடும்பத்திற்குள்ள அதிகமான வியாதி, போராட்டம், பிசாசினுடைய கிரியைகளை கண்ணால் பார்க்கும்படி, வீட்டுக்குள்ளே படுத்திருந்தால் கண்ணுக்கு முன்னாடியே போகிற பிசாசுகளை பார்க்கும்படியான சூழ்நிலைகள், பயம், திகில், மரண கண்ணிகள் வந்தது. இமை பொழுது தம்முடைய முகத்தை மறைத்தார், அவ்வளவுதான். பிசாசானவன் புகுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயமே இல்லை, யார் இருப்பான் யார் போவான்னு தெரியாது. அப்படிப்பட்ட பிசாசினுடைய போராட்டத்தின் மத்தியில் நான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். என் உள்ளம் உடைக்கப்பட்டது, என்னை தாழ்த்த ஆரம்பித்தேன். தேவனுடைய ஊழியர்களுடைய ஜெபங்களின் மேல் நம்பிக்கை வைத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக அவருடைய விடுதலையை வாஞ்சித்து நான் ஓடத் தொடங்கினேன். எனக்கு அருமையானவர்களே, தாழ்த்துகிறவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். எனக்கும் தேவனுடைய கிருபை கடந்து வந்தது. 5 ஊழியர்கள் மூலமாக என்னை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து தேற்றினார். வரிசையாக என்னை அநேக ஊழியர்கள் பெயர் சொல்லி அழைத்தார்கள். சகோதரர் மோகன் சிலாசரஸ், பால்தநகரன், ஆனந்தஸ்திரா, டி அருள்ராஜ், இன்னும் கென்னடி என்று சொல்லி ஒரு 5 ஊழியர்கள் மூலமாக நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு, ஆண்டவர் என்னோடு கூட அவர்கள் மூலமாய் பேசி, நீ என்னுடைய ஊழியத்தை செய், நீ பிறந்த உடனே உன்னுடைய தகப்பன் உன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார், என் ஊழியத்தை செய்யும் பொழுது உன்னை நான் விடுதலையாக்குவேன், உன் குடும்பத்தை விடுதலையாக்குவேன், உன்னை கொண்டே உன் குடும்பத்தை நான் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குவேன், நீ அநேகருடைய கட்டுகளை அறுக்கிற ஒரு மனுஷனாய் மாறுவாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசி ஊழியத்திற்கு துரத்தினார். அந்த நாள் முதல் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் வரங்களை கொடுத்து அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்கு என்னை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். ஆதாய ஊழியம் செய்து வர தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். எங்கு சென்றாலும் என்னோடு கூட வருகிறார். இயேசு கிறிஸ்துவே நின்று அற்புதங்களை செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆதி முதல் அந்தம் மட்டும், அதாவது துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் அவர் செய்து வருகின்ற கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இயேசு நமக்கு செய்வார். நடந்தது என்ன தெரியுமா?
நான் ஜெபிக்க ஜெபிக்க என்னுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டது. எல்லா பில்லி சூனியங்களும் எனக்கு விரோதமாய் செய்தவர்கள் மேல் போய் விழுந்தது. அவர்களும் அலறி புலம்பிக் கொண்டு ஓடி வந்தார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் நிறைவேறிற்று. இன்றளவும் அநேகருடைய வாழ்க்கையிலே தீபத்தை ஏற்றும்படியான வார்த்தைகளை சொல்லவும் ஜெபத்தின் மூலமாக அற்புதங்களை செய்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிரியை அந்த ஜனங்கள் மத்தியிலே எங்களை கொண்டும் செய்து வருகிறார். ஜெபங்களை கேட்டு அநேகருக்கு அற்புதங்களை செய்து கூடவே இருக்கிறார். இதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை இனி வரும் காலங்களில் உலகத்தில் அநேக மனுஷனுடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்களை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அதற்காக ஜெபிக்க வைத்து அற்புதங்களை செய்கிறார். உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்ய போனாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லாமல் செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ஊழியர்களிடத்திலே சொல்லிவிட்டு தான் அதை செய்வார். ஆனால் இன்றைக்கு தம்முடைய கிரியைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பிரகாரமாக 1 கொரிந்தியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறபடி தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறபடினாலே தேவனுடைய ஆழங்களையும் அவருடைய ரகசியங்களையும் அந்த ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவ ரகசியம் நம்மிடத்தில் வெளிப்படுத்தப்படும். தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மிடத்தில் ஆண்டவர் ரகசியம் பேசுகிறவராக வெளிப்படுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையில் ஆண்டவர் ரகசியம் பேசலை, என் காரியங்களை வெளிப்படுத்தலை, என் குடும்பத்தின் காரியங்களை வெளிப்படுத்தலை, பல வருடங்களாய் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன், சபையின் காரியங்கள் வெளிப்படுத்தப்படலை, தேசத்திற்கு ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உலகத்திற்கு ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் ஒரு வெளிப்பாடும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். அதிகாலையில் காத்திருந்து ஜெபியுங்கள். தேவனோட ரகசியம் பேசுங்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோட ரகசியம் பேசுகிறான். அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க ஆண்டவரை நோக்கி வரங்களை கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகின்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் கிருபையின் வரங்களை நிறைவாக நமக்கு தருவார். அந்நிய பாஷையை தருவார். அந்நிய பாஷையில் பேச பேச தேவ ரகசியம் வெளிப்படும். அப்பொழுது பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். உங்களுடைய ஊழியத்தை தேவன் பெருக பண்ணுவார். உங்கள் பகுதிகளில் எந்த ஒரு பிசாசும் கிரியை செய்யாது. உங்கள் கிராமத்தில் எந்த ஒரு குறி சொல்லுதலும் மந்திரவாதங்களும் சூனியங்களும் எந்த ஒரு பிசாசினுடைய கிரியையும் எம்மி அளவும் இருக்காது. நீங்கள் முழங்கால் ஊன்றி அந்நிய பாஷையிலே தேவ ரகசியங்களை பேச 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 ஜனங்களுக்கு விடுதலைகள் வரும், தேசத்துக்கு ரட்சிப்பு வரும், எழுப்புதல் வரும். நீங்கள் போகிற வருகிற இடங்களிலே ஜனங்கள் திரளாக ரட்சிக்கப்படுவார்கள். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் பாவத்திற்கு அடிமையாக இருந்த என்னையும் அவருடைய ஆத்தும ஆதாய பணியிலே இயேசு கிறிஸ்து எடுத்து பயன்படுத்தி வருகிறார். உங்களையும் அவர் எடுத்து பயன்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். மத்தேயு 6:34 சொல்லுகின்றது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நம்முடைய கவலையெல்லாம் என்னன்னா, நான் ஊழியம் செய்தால் அந்த நேரம் வீணாகிவிடும், இயேசுவுக்கு ஊழியம் செய்ய எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்லி அநேகர் இன்றைக்கு ஊழியத்தை செய்வதில்லை. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். கல்யாண வீட்டுக்கு அழைப்பு கொடுத்த நேரத்தில் அநேகர் தங்களுக்கு வேலை இருக்குது, தங்களுக்கு அந்த காரியம் இருக்குது, இந்த காரியம் இருக்குன்னு சொல்லி அல்லல் தட்டி விட்டு போய்விட்டார்கள். ஆனால் அந்த திருமண வீட்டை சேர்ந்த தலைவன் அவன் தெருவிலே போகிற வருகிறவர்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு அந்த திருமண விருந்திலே அவன் பிரவேசிக்க செய்தான். ஆனால் அவன் கல்யாண வஸ்திரத்தை கொடுத்தும் அதை ஒருவன் அணிவியாமல் உள்ளே பிரவேசித்தினால அவனை புறம்பாக்கி போட்டான், அழுகையும் பற்கடிப்பும் உள்ள நரகத்திலே போட்டான் என்கிற அர்த்தத்தில் ஆண்டவர் உவமையை சொல்லுகின்றார். என்ன அர்த்தம்னு சொன்னால்,
இந்த உலகத்தில் நாம் ஆயத்தமாக இருக்கணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஊழியம் செய்ய 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 நாமும் ஆயத்தப்படுகிறோம், அநேகரை ஆயத்தப்படுத்துகிறோம். ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் பரிசுத்தத்தை கொடுப்பார். ஏன்னா மற்றவங்களுக்கு போதிக்கிற நாமே ஆகாதவர்களாக போய்விடாதபடிக்கு வசனங்களை கடைபிடித்து நடக்கின்ற ஒரு பயத்தை, நடுக்கத்தை கொடுப்பார். நாமும் ஆயத்தமாக இருப்போம். அநேகரை ஆலோசனை சொல்லி பரிசுத்த பாதையிலே வழி நடத்த தொடங்குவோம். விட்டு கொடுத்து போகிற ஜனங்களாக மாறுவோம். எல்லாரையும் மன்னிக்கிறவங்களாக மாறுவோம். ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாக மாறுவோம். நாளைய தினத்தை குறித்த கவலையே இருக்காது. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வராமல் போயிடுமோ, கவலைப்பட வேண்டியதில்லை. என்னுடைய எதிர்காலத்தில் என்னை கவனிக்காமல் என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விடுவார்களோ, பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். என்னுடைய ஜெபம் எல்லாம் அந்த ஒன்று தான். என்னுடைய இறுதி மூச்சு வரையிலும் ஆண்டவருக்காக நான் நின்று பேசணும், ஊழியம் செய்யணும், ஆத்தும அறுவடை செய்யணும். மேடையில் ஆண்டவருக்காக பேசி கொண்டிருக்கும் பொழுதே உயிர் பிரியணும், அவ்வளவுதான். என் இயேசுவின் கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். யாருக்கு நம்ம பாரமாக இருக்கக்கூடாது. கடைசி பலன் இருக்கிற வரையிலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அப்படி நாம் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கவலை இல்லாமல் நம்மை வழிநடத்தி செல்லுவார். நாம் எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர்த்தியாக அதினத்தின் காலத்தில் சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் போதும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்திலேயும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி, இந்த உலகத்தின் பிரகாரமான நன்மைகளையும் இம்மையிலையும் மறுமையிலையும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினாலே அதை நாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வந்துவிட்டபடினாலே நாம் இந்த உலகத்தில் நேர்த்தியாக எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை எடுப்போம். 1 கொரிந்தியர் 3 தெளிவாக சொல்லுகிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே சகல நிறைவையும் பெற்றுக்கொள்ளுவோம், சகல பரிபூரணத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம். சரீர பிரகாரமான நன்மைகளையும் அவர் கொடுக்க அறிந்திருக்கிறார். ஆவிக்குரிய நன்மைகளையும் கொடுக்க அறிந்திருக்கின்றார். ஒரு பேலன்ஸ்டு லைஃப், சமமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அநேகருடைய கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களையும் என்னையும் ஒரு நடமாடும் அதிசயமாக மாற்றி கொடுப்பார். உங்களுக்கு கவலை இல்லாத வாழ்க்கையை தருவார். எதிர்காலத்தை குறித்த பயமே உங்களுக்கு இருக்காது. என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுப்போம், குடிப்போம்னு சொல்லி நாளைய தினத்திற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நாளைய தினத்திற்காக நாளைய தினம் கவலைப்படட்டும். நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்ன இயேசுவை பின்பற்றி செல்லுவோம். இமை பொழுது கூட அவரை விட்டு விலகாதிருக்கிற கிருபையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். என் வாழ்க்கையிலே நான் கண்ட ஒரு காரியம், இனி இயேசுவை விட்டு விலகாமல் இருந்தால் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும், ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற மெய்யான தெய்வ சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். நான் உலகத்திற்குள்ளேயும் இருப்பேன், இயேசுக்குள்ளாகவும் இருப்பேன், ஆலயத்துக்கும் போவேன், ஊழியத்தையும் செய்வேன். ஆனால் பாவத்துக்கும் அடிமையாக இருப்பேன்னு சொன்னால் நம்மாலே சமாதானமாக வாழ முடியாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், உலகத்தை நேசித்தால் நீ என்னை விட்டு விடுவாய், தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது என்னை விட நீ அதிகமாக நேசித்தால் நீ எனக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டார். இப்போ நீங்களும் நாங்களும் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை பிரதானமான இடத்துல வச்சிருக்கணும், முதல் இடத்துல வச்சிருக்கணும். அப்படி அவரையே, அவருடைய ராஜ்யத்தையே முதலாவது இடத்துல வைத்து நாம் தேடுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் நன்மைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அவரே சொல்லியிருக்கிறார், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தின் நன்மைகளை முதலாவது இடத்துல வைத்து ஆண்டவரை கடைசி இடத்துல வச்சிருக்கிறோமா?
அப்படி வச்சிருந்தா இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கதறுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்களுக்கு முன்பாக நான் ஊழியத்தின் பாதையில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஒரு சகோதரியினுடைய தலையில் தேங்காய் விழுந்து அவர்களுக்கு வேதனை கொண்டு வந்தது. அது இரத்த கட்டாக மாறி போனது. கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் தலை வலியினால அந்த சகோதரி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அது சரியாகலை. உள்ளுக்குள் இருந்த அந்த பலவீனம், அந்த வலி, வேதனை, அதை மாற்ற ஒருவராலும் கூடாமல் இருந்தது. தற்செயலாக அவருடைய ஆலயத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் ஜெபித்த நேரத்திலே ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சகோதரியை தொட்டு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதலின் வல்லமை அந்த மகளை நிரப்பிற்று. அந்த அடிப்பட்ட இடத்துல இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டது. என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த நாளில் இருந்து பூரணமான ஒரு விடுதலையை இயேசு கொடுத்து அந்த மகளை சாட்சியாக நிறுத்தினார். உலகம் தரக்கூடாத மெய்யான தேவ சமாதானம் என் இயேசு தருகிறார். பாருங்க, எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்க. உங்களை விடுதலை ஆக்குவது இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற நீதியாக இருக்கின்றது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு சுகமாக்குவதற்காகவே கல்வாரி சிலுவையிலே காயங்கள் அடைந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அவருடைய கல்வாரியின் கரம் நம்மேல் வைக்கப்படும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் நம்மை விட்டு அகன்று போகும். இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதே போல அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியமும் உண்டு. அந்த ஜீவ நதி பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் அவர் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, கேன்சராக இருக்கலாம், டிபி நோயாக இருக்கலாம், பில்லி சூனிய கட்டாக இருக்கலாம், சமாதான குறைச்சலாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் சொத்து சண்டை நிமித்தமாக சமாதான குறைச்சல் ஏற்பட்டிருக்கலாம், குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், சண்டை சச்சரவுமாக அநேக பிரச்சனைகள் காணப்படலாம். உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்லை கேளாமல் தன் இஷ்டத்துக்கு நடந்து உங்களை தூஷித்து திரியலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நேர்த்தியாக சகலத்தையும் அதினத்தின் காலத்திலே அவர் செய்து முடிக்கிறவராக உங்கள் மத்தியிலே வெளிப்படுவார். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். வழக்கு போடுறதுனால, கோர்ட்டுக்கு போகிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் மாறிவிடுமா? நிரந்தர சமாதானம் உங்களுக்கு வந்துவிடுமா? இழந்த நிம்மதியை கொண்டு விடுவீர்களா? உங்கள் பிள்ளைகள் மறுபடியும் உங்களோடு கூட அன்பாக பேசுகிறவர்களாய் மாறுவார்களா? இல்லை இல்லை, இயேசுவை தேடுங்கள். அவரே சமாதான காரணர். உங்கள் வீட்டிலே சமாதானத்தை கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஒரு மனதை கொடுக்க ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடணும். பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கும் பொழுது பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் அவர் திருப்புவார். அவர் நன்மை செய்கிறவராக உங்கள் வீட்டிலே அவர் உலாவிக் கொண்டிருப்பார். உங்களுக்கு எதிராக வருகிற எந்த ஒரு சூழ்ச்சிகளையும் இயேசு முறியடித்து போடுவார். அவரே சொல்லியிருக்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். மனுஷருக்கு முன்பாக என்னை கனம் பண்ணுகிறவனை என் பிதாவிற்கு முன்பாக நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். சீஷர்களை பார்த்து சொன்னார், உன்னை தொடுகிறவன், உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். கண்ணை இமை காப்பது போல உங்களை காப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நிரம்பி இருந்தால் நாம் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் பெறுவோம், விடுதலை பெறுவோம். வேதம் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் சொல்லுகின்ற
ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு உங்களுக்கு சம்பவிக்கும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசு மகாராஜா, இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பாருங்கள். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுங்க. உம்முடைய வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை ஒருவனும் கண்டுபிடியான் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, என் பிதாவாகிய தேவன், எங்களுக்குள்ளே எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறபடினாலே உம்முடைய கிரியைகளை நீர் எங்களுக்கு தெளிவாக சொல்லி அதை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் எங்களுக்குள்ளே இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜா, அநேகரதை உணராமல் இன்னும் உலகத்திற்கும் பாவத்திற்கும் நான் தேவனுக்கும் அடிமையாக இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உமக்கு மாத்திரம் பிள்ளையாக, உமக்கு மட்டும், உம்முடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்து வாழுகிற கிருபையை தாருங்க ராஜா. இந்த நாள் முதல் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என் வாழ்க்கையில் எல்லாம் சூனியமாக இருக்குது, ஒன்றும் ஆசீர்வாதமாக இல்லையே, என் பிள்ளைகளுக்கு எதுவும் நன்மையாக நடக்கலையே, ஏற்ற காலத்தின் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையே, வேலை கிடைக்கலையே, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இல்லையே, குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, நான் நினைத்ததற்கு எதிர்மாறாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, கடைசி காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து கவலையோடும் வேதனையோடும் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே அவர்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் உம்முடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் சமர்ப்பித்து அவர்கள் ஓடட்டும். இப்பொழுதும் தகப்பனே, மனவேதனையோடு இருக்கிற அநேகரை என் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறீர்கள். அவருடைய வேதனைகள் எல்லாம் மாற்றுங்க. சரீர பிரகாரமான வேதனைகளையும் நீங்கள் மாற்றிக் கொடுங்க. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் தேவைகள் சந்திக்கப்படலை, என்னுடைய கையின் பிரயாசங்கள் தோற்று போனது, எனக்கு கடன் பாரம்தான் மிச்சமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற அநேக மனுஷரை நம்பினீர்கள். அவர்களை நம்பி நீங்கள் பணத்தை முதலீடு செய்தீர்கள், ஆனாலும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு என்னை நம்பி என்னுடைய சமூகத்தில் வந்தபடியினால் நீ இழந்த நன்மைகள் யாவையும் திரும்ப சுதந்திரித்துக் கொள்ளுவா என்று சொல்லி அருமையான ஒரு சகோதரனை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிம்மதி இல்லாமல் மனக்கவலையோடு கூட அநேக சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீங்க. உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு விரோதமாக மந்திர சூனியம் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி கவலையோடு அநேக ஊழியர்களிடத்தில் ஓடி ஓடி போய் ஜெபித்து கொண்டிருக்கின்றீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய அங்கலாய்ப்பை கண்ணோக்கி பார்க்கின்றார். இன்றைக்கு உங்களை தொட்டு பலப்படுத்துகிறார். உங்களுக்கு எதிரான எல்லா சூனிய கட்டுகளையும் முறியடித்து போடுகிறார். என் தேவனாகி கர்த்தர் அப்படியே செய்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு உங்களை விடுதலையாக்குவார். God bless you.